Good morning students, I welcome you for the Shaper Group of School online class. So last class we have learned about the in RLC circuit, okay? So RLC circuit la vandu capacitance, inductance இதெல்லாம் வந்து செப்பரேட்டா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கும்போது அந்த கனெக்ஷனோட சீரிஸ் வந்து என்ன மாதிரி போகுது அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். இத நம்ம வந்து ஒரு parallel சீரிஸா வந்து கனெக்ட் பண்றோம், okay? So ஒரே கனெக்ஷன்ல நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ஸோ என்ன பார்த்துருப்போம், சீரிஸ் கனெக்ஷனின் கெப்பாசிட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரே லைனில் வந்து கரண்ட் நம்மளுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும், பட் வந்து சேம் வோல்டேஜில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இன் திஸ் சீரிஸ் கனெக்ஷன் ஹியர் வி டேக்கன் அஸ் அ ரெசிஸ்டர்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், ஓகே? ஸோ நம்ம இப்போ இதில் மெயின் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தா கெப்பாசிட்டன்ஸும் இண்டக்டன்ஸும் வந்து நம்ம வந்து பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ அதோட கனெக்ஷன் எப்படி இருக்கும், உள்ளே இருக்க இது ரிசோனன்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து பேரலாக இருக்கும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ ரிசோனன்ஸை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கனெக்டட் இன் ஒன் சீரீஸ் ஒன் ஆப்ஜெக்ட் வில் பி தேர், ஓகே? ஸோ இன்னும் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நம்ம அந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆல்ரெடி நான் கெப்பாசிட்டன்ஸில் சொல்லியிருப்பேன், its capacity will be stored in some current, okay? So it's a capacitance. So inductance எதுக்கு பார்த்தோம், இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கெப்பாசிட்டன்ஸ் ப்ளஸ் ரிசனன்ஸோட கரண்ட்டை வந்து ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து ஒரு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம், ஓகே? ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு சம் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும், ஓகே? ஸோ ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் வாட் அப்படின்னா இட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து யூனிட்டாக ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாக்கோ இல்லை எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே சம் பிரேக்கேஜ் வந்து நடக்குது அப்படின்போது ஸோ அதுலேருந்து சம் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டை தான் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து நம்மளுக்கு வந்து 20,000 20,000 வரையும் ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஏசி சர்க்யூட்டில் நம்ம பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டர்ஸ் இன் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இதை வந்து ஒரே சீரிஸ் கனெக்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, வோல்டேஜ் லெவல் வந்து சேமாக இருக்குது, பட் கரண்ட் லெவல் வந்து டிஃபர் ஆகுது. எதனால், ஒரே ஒயர் கனெக்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுனால, ஓகேவா? ஸோ இந்த சீரிஸ் கனெக்ஷன். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒமேகா இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? ஸோ அதை ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். 1/√LC. LC மீன்ஸ் L is parallel to capacitance, okay? Inductance parallel to the capacitance. ஸோ இதை நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னாக்கா XL equal to the XC, ஓகேவா? ஸோ in this role the resonance will be react, ஓகேவா? ஸோ இப்போ resonance தான் நம்ம வந்து கெயின் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு காலமாக எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ இன் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா VR ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பேரலாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா VL இருக்கும், பர்பண்டிகுலராக VC இருக்கும், ஓகே? கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து L டிவைடட் பை C இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ R வந்து நம்மளுக்கு வந்து L பேரலாக இருக்குது, இட்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அதை பர்பண்டிகுலர் பேஸ்டு ஆன் VC. ஸோ இதை வந்து நம்ம என்னவா மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது IM அப்படின்னு எடுத்துக்கிறோம், XC. ஸோ இதே மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இண்டக்டன்ஸ் எடுக்கும்போது IM XL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ வோல்டேஜ் லெவலில் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் இல்லாமல் நம்ம அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கெயின் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து XL அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணிப்போம். எதை VL எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம், XL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் வோல்டேஜ், ஸோ லெவல் ஆஃப் வோல்டேஜ் வில் பி கெயின். ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது பர்பண்டிகுலராக வந்து ரைஸ் ஆகுது. ஸோ எப்படி பர்பண்டிகுலர்னும் போது நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ வோல்டேஜ் லெவல் வந்து ஒரு மேக்ஸிமம் லெவலில் வந்து ரீச் பண்ணுது. ஸோ ரீச் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் லெவல் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது, எதுக்கு, கரண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ நம்ம ஹோம்ஸ் லாவில் பார்த்துருப்போம் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருப்பேன், ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் நம்மளுக்கு நார்மலாகவே ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹையாக இருக்கும் இல்லையா? ஸோ லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ரிசனன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லெவல் இட்ஸ் ஆல்சோ லோ. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து ரொம்ப அதிகமாக வந்து கெயின் பண்ணும்.
ஸோ XL is equal to XC, L divided by C is equal to R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ in this equation இது நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் ஃபார்மில் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் இதை நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபேஸ் சென்சார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ ஃபேஸர் டயக்ராம். ஸோ இதோட சிம்பிள் என்ன? க்ளோஸ் ஃப்ளெக்ஸ். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் வில் பி அப்ளை. ஸோ இட்ஸ் ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட். ஸோ இப்போ நம்ம ஹைபாட்னஸ் லெவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா விஎம், வி மேக்ஸிமம் தான் வந்து ஹைபாட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் ஆப்போசிட் வந்து விஎல் மைனஸ் விசி, இட்ஸ் அ ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர். ஸோ விஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விஎலோட வேல்யூ என்னன்னு போட்டிருக்கேன் நான், இஸ் ஈக்குவல் டு ஐஎம் எக்ஸ்எல் எக்ஸி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து எல் மைனஸ் எக்ஸியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இது விஎலோட வேல்யூ, விசியோட வேல்யூ ஸ்கொயர். ஸோ விஆரோட வேல்யூ ஐஎம் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ விஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் யா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னவா எடுத்துக்கிறோம்? ஐஎம் வில் பி காமன். ஸோ ஐ ஸ்கொயர் எம் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ விஎம் வந்து நம்மளுக்கு ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் ரூட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் பண்ணது ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை ரூட் வந்து டிவைடட் பையில் வந்துடுது. ஸோ டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை இசட். ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஹோல் வேல்யூ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 டைமென்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் வில் பி ஃபார்ம் ஆன் திஸ் இசட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த இது எல்லாத்தையும் காமனாக எடுக்கும்போது நம்ம இசட் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஸோ விஎம் டிவைடட் பை இசட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ விஎம் இஸ் ஈக்குவல் டு ஐஎம். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் வில் பி மேக்ஸிமம் லெவல் இஸ் ஈக்குவல் டு த கரண்ட். ஸோ விஎம் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இசட் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுனால நம்மளுக்கு இதோட லெவல் வந்து என்ன ஆகுது, மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வோல்டேஜோட லெவலை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த சீரிஸ் கனெக்ஷன் VL வந்து நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ VL மைனஸ் விசி VR இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ IM இங்கே நம்ம வந்து IM கூட வந்து நம்ம மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைடட் பை IM டிவைடட் பை IM தென் IM டிவைடட் பை IM. ஸோ 3 ரோஸ்லேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ VL மைனஸ் விசி வில் பி பேரலல். ஸோ நம்மளுக்கு இண்டக்டன்ஸோ கெப்பாசிட்டன்ஸோ வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ரெசனன்ஸ் லெவல் வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும் அந்த டைமில். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வில் பி லோ. ஸோ ரெசனன்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ தான் வோல்டேஜ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் லெவலும் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ VR இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம். கேன்சல் அவுட் பண்ணது என்ன ஆகுது, XL மைனஸ் XC வருது. ஓகே, ஸோ இப்போ tan phasor will be substituted. So opposite by adjacent will be add. So VL minus VC divided by R, XL minus XC will be substituted. So voltage வந்து நம்ம வந்து எடுத்துறோம். ஓகேவா? ஸோ அதை XL XC divided by resistance அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ voltage L is maximum to the voltage capacitance. Okay, so XL is greater than the, it's compared to XC. So greater இருக்கு அப்படின்றாங்க. So in this Pythagoras theorem, so it's substituting the tan phasor. So நம்ம phasor diagramல வந்து நம்மளுக்கு என்ன பார்த்திருப்போம், V and I is found out from these relationship. So இதை வந்து 3 கேஸாக substitute பண்ணுறாங்க. First கேஸில் வந்து XL is greater than XC is positive, the phasor angle is also positive. ஸோ நம்மளுக்கு XL மைனஸ் XCயாக இருக்கும்போது என்ன ஆகும், phasor லெவல் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் மீன்ஸ் அப்ளைட் வோல்டேஜ் லீட்ஸ் டு த கரண்ட். ஸோ அப்ளைட் வோல்டேஜ் வில் பி லீட்ஸ் டு த கரண்ட். ஸோ இட்ஸ் பை த phasor. ஸோ இட்ஸ் லாகிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கேஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா XL இஸ் கிரேட்டர் தென் XC. ஸோ இட்ஸ் நெகட்டிவ். ஸோ த phasor இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு வந்து இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸை வந்து இட்ஸ் கிரேட்டராக இருக்குது, அதாவது கெப்பாசிட்டன்ஸை விட இண்டக்டன்ஸ் கிரேட்டராக இருக்குது அப்படின்னும் போது ஸோ நெகட்டிவ் ஆஃப் த phasor வந்து the current leads to the voltage level is also a low. ஸோ in this zero, ஸோ ஜீரோ மீன்ஸ் phasor வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஜீரோவில் இருக்குது அப்படின்னும் போது ஸோ நம்மளுக்கு தேர்ட் கேஸு, therefore the current and voltage is also a same phase and the circuit is resistivity. So in this circuit will be having its act on the resistivity. Okay, so resistivity level will be low. So Vm sin omega t, Im sin omega t. So finally நம்மளுக்கு என்ன கிடைக்குது, Vm sin omega t is equal to I. So I is equal to Vm in sin omega t. Okay, so நம்மளுக்கு voltage level எதை பேஸ் பண்ணி இருக்கு, it's parallel to the current.
ஸோ V is equal to IR வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. So now we taken as a resonance and series connection. So same series connection la da irukku. In this resonance will be act. So நான் ஆல்ரெடி சொன்னேன் the capacitance and inductance வந்து parallel ஆகும்போது அந்த இடத்துல frequency of the resonance வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஹையா இருக்கும் maximum level reach பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. So here omega is equal to 1 divided by LC. So LC means what? Inductance and capacitance. It's a root. So root எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 2 pi அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 1 phase angle ஓகேவா. ஸோ ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து நம்ம வந்து அந்த டயக்ராமில் வந்து பார்க்கும்போது வேவ் டயக்ராமில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இட்ஸ் ஆக்ட் ஆன் 1 ஃப்ரீக்வன்சி லெவல் ஓகேவா. மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணி என்ன ஆகுது ஸோ 1 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்மளுக்கு என்ன ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து ஆக்ட் ஆகிடுது. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின் போது ஸோ சம் டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கும் ஸோ இதோட ஆங்கிள் டிஸ்டன்ஸ் அண்ட் இதோட ஆங்கிள் டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் டேக்கன் as a radius. ஸோ ரேடியஸ் r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் ஆங்கிள் will be taken as a theta. ஸோ ஆங்கிள் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ d theta differentiate on d theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 phase angle is equal to 2 pi because of ஸோ இதை நம்ம வந்து 90 டிகிரி 270 360 அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 180 இன்ட்டு ஸோ அது வந்து 4 ஆங்கிள்ஸாக வருதா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேவ் டயக்ராம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஒரு ஹோல் வேவ் டயக்ராம் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ 2 pi அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் as 1 divided by L. L is a length and R is a resistance அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ VL minus VC. ஸோ ஹியர் வி டேக்கன் as a voltage will be separated. ஸோ XL இங்கே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து 2 pi F அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ omega is equal to 2 pi F. ஸோ XL is equal to XC. So it's substituted on XL. So 2 pi F dot L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So F dot C அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So substituting in this omega ஓகேவா. ஸோ எதனால் LCக்கு omega ஈக்குவல்ன்றதுனால ஸோ 2 pi F போட்டுக்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி லெவல் will be ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 divided by 4 pi square LC. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸ்கொயரை. ஸோ ரூட் ஆஃப் 1 divided by 4 pi square LC அப்படின்னு வருது. ஸோ F is equal to 1 divided by 2 pi root of LC அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஆங்கிள் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு சொன்னேன்னா ஸோ ரெண்டு ஆங்கிளும் நம்மளுக்கு இன்பிட்வீனை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ omega is equal to d theta by dt. So its angle will be differentiated on it's divided by the time taken ஓகேவா. ஸோ initial to the final velocity in between the distance will be act on the displacement. So 2 pi divided by t. So t is a time. So 2 pi f is a frequency. So one whole frequency 2 pi f is equal to 1 divided by root of LC ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2 pi f அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம் அதோட வேல்யூ. ஸோ நம்ம ஒமேகாவோட வேல்யூ தான் 2 pi f அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒமேகா will be substituted 1 divided by root of LC அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒமேகா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ 1 divided by LC. ஸோ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கும்போது இட்ஸ் அ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்னும் போது நம்மளுக்கு ஒமேகா டாட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 divided by LC அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஸோ ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி அப்படின்னு ஆக்ட் ஆகுது. ஸோ ஒமேகா வந்து ஃபைனலாக வந்து வெளியே எடுத்துரும். ஸோ XL is equal to XC. So it's a L inductance will be parallel to the capacitance means it's a maximum level reaching on the resonance ஓகேவா. ஸோ ரெசோனன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ லோ வோல்டேஜ் லோ ரெசிஸ்டன்ஸ் will be act on the in this object means the current in maximum level of reaching ஓகேவா. ஸோ ரீச்சிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் லெவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் it's a minimum level of current will be produced in this object okay. So this one is the resonance of the RLC circuit. So effect of series resonance அப்படின்னு எடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு சர்க்யூட்டோட மேக்ஸிமம் லெவல் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ இட்ஸ் resonance occurs in equal to the resistance of the circuits okay. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதில் மினிமம் லெவல் resonance வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றோம். ஸோ in this results the current in the circuit becomes maximum. This shown in the resonance it's curve between the current and the frequency. So frequency level ko current ko in between la தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினாக்கா கிராஃப் டயக்ராம் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்றோம் ஓகேவா. ஸோ அந்த frequency level வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஸோ மேக்ஸிமம் லெவல் இட்ஸ் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு frequency வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் இன் பிட்வீன் த FR அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் FR. So it's a maximum current in this series is a resonance is limited by the
resistance. It's a circuit. The smaller resistance is a large current. Its sharper curve are obtained in this series. So இதோட applications என்ன அப்படின்னாக்கா, so RLC resonance circuit is a turning circuit in the radio and TV system. Okay, so in this substituting on the radio and TV system. ஓகேவா, அதுக்கெலாம் வந்து இந்த frequency லெவலில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. So the signals of many broadcasting stations and different frequencies is available in the air. So it's received the single of the particle stations. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி லெவல்ஸ்லாம் வந்து ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன் வந்து வேரியேஷன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி வந்து ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ரிசோனன்ஸை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்ன்றாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து மேக்ஸிமம் லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். So it's a frequency of signal is particle station. So amplitude of the current is circuit in this maximum level will be reached. So the signal of the station along the form. So நம்மளுக்கு வந்து resonance வந்து என்ன ஆகுது, maximum level வந்து reach பண்ணிடுது இந்த frequency level வந்து act ஆகும்போது. So here we taken as a Q factor. So Q factor means it is defined as a ratio of voltage. So voltage will be across and between the inductance and the capacitance. So resonance will be applied in that voltage. So applied voltage la வந்து resonance level act ஆகுது. So Q factor is equal to voltage across the L or C. So it's a inductance between a capacitance. It's divided by the applied voltage அப்படின்றாங்க. So some voltage will be applied in the circuit. Okay, same RLC circuit தான். So same அந்த resonance, inductance and capacitance வந்து series connectionல வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வோல்டேஜ் லெவலில் வந்து என்ன பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அப்ளைட் வோல்டேஜ் கொடுக்கும்போது, அதாவது இன்புட்டில் அப்ளைட் வோல்டேஜ் கொடுக்கும்போது ஸோ அந்த மேக்ஸிமம் லெவல் வந்து இன்பிட்வீனில் வந்து நம்மளுக்கு இண்டக்டன்ஸ்க்கோ கெப்பாசிட்டன்ஸ்க்கோ ரீச் ஆகுமா அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் அ Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ரெசனன்ஸ் சர்க்கிட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ். ஸோ த அப்ளைட் வோல்டேஜ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் R. ஸோ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ XL இஸ் ஈக்குவல் டு XC அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னன்னு பார்த்தாக்கா நம்ம வந்து வோல்டேஜை வந்து எடுத்துடுறோம். ஓகேவா, ஸோ எடுத்துகிட்டு வெறும் அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நம்மளுக்கு இன்பிட்வீனில் வந்து இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது XL அண்ட் XC அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ரெசனன்ஸ் லெவல் ஆஃப் கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதில் வோல்டேஜ் லெவலும் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ IM இஸ் XL டிவைடட் பை IMR அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So XL divided by R, because of IM and IM will be cancelled out. Okay, so XL divided by R, X is taken as a 1 divided by R is a omega அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So omega L is equal to R. So XL is equal to 2 pi F. 2 is a one phase-க்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 2 pi அப்படின்னு சொல்லியிருக்கேன். Because of 90, 180 அந்த 270, 360 வந்து ஆங்கிள் வந்து ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா, ஸோ ஒன் வேவ் ஃபார்ம். So 2 pi, it's a maximum level. So one circulation. Frequency level வந்து நம்மளுக்கு வந்து one circulation of frequency வந்து 2 pi அப்படின்னு வருது. So L, it's a omega L அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். Omega is equal to d theta by dt. So d theta ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து it's a அது in between the angle frequency வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, it's time taken will be divided. So frequency is equal to 2 pi divided by t. It's 1 divided by t, 2 pi f. Omega is equal to 1 divided by root of LC அப்படின்னு எடுத்துக்கிறோம். So 1 divided by root of LC is equal to L divided by R. So it's a dot product. So நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி அதாவது ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது இண்டக்டன்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ ஒன் இண்டக்டன்ஸ் அண்ட் ஒன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ 1 divided by R is equal to root of L divided by C. So 1 divided by R is equal to root of whole L divided by C. So resistance it's a square root of the inductance and the capacitance. Okay. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து இன்பிட்வீன் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வருது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். வி வில் see in the next class. Thank you.